இவன் உண்மையா என்ன தேடுறான் இல்ல, சரி இவனை கொண்டு நான் செய்ய போற காரியம் பெரிய காரியமா செய்யறேன். That's how God picked up Abraham. எடுத்தது மாத்திரம் இல்ல, அழைத்தது மாத்திரமல்ல, அவர் உண்மை உள்ளவராய் காண்பிக்கிறார் அப்ராமுடைய வாழ்க்கையில. லோத் பிரிந்து போறார். Decision of Lot was superficial. பச்சை பசேன்னு இருக்கிற இடத்த பார்த்து போறார். அவருடைய முடிவு எப்படி நடக்குதுன்னா பயங்கரமாக. தேவன் அந்த தேசத்தை, நம்ம சோதோம் அண்ட் கொமரா அவருக்குள்ள போறாரு, அவருடைய எல்லாத்தையும் இழக்கிறாரு. இழந்து தன்னுடைய வாழ்க்கையில அடையக்கூடாத நஷ்டம் மாத்திரம் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை இழக்கிறாரு, தன் மனைவி இழக்கிறார், 2 துன்மார்க்கமான சந்ததியை உருவாக்குற அளவுக்கு தன்னுடைய லைஃப்ல போறாரு. தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா நம்ம வாழணும். கஷ்டங்கள் உண்டு. இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது எல்லாராலும் நம்ம புறக்கணிக்கப்படுவோம், எல்லாராலும் நிந்திக்கப்படுவோம், எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி ஒரு லாஃபிங் ஸ்டாக் மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. நம்ம டிசிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏனோ தானோன்ற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது, அவருடைய சித்தத்தின் மையத்துல நம்ம காணப்படும் போது, கர்த்தர் புழுதியிலிருந்து ஒரு மனுஷனை எடுத்து மன்னனாய் மாத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு அப்ராமுடைய லைஃப்ல நம்ம பார்த்தோம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்றைக்கும் அவர் மூலியமாய் இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை உருவாக்க கர்த்தர் சித்தம் வைத்தார். அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் தாவீதை உருவாக்கினார். ஒரு ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த சந்ததியில ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். நல்லா பாருங்க, அந்த மனுஷனுடைய டிசிஷன் ஆகப்பட்டது இன்றைக்கு நம்ம இந்த 2026ல அவரை குறித்து பேசுகிறதுக்கு கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னொரு டிசிஷன் கூட இன்னொருத்தர் எடுத்துக்கிறாங்க. நகோமி பெத்லஹேம் என்ற தேசத்துல தேவனின், அதாவது அப்பத்தின் வீடாம். பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டுல இருந்த நகோமி போறாங்க வெளியில, தம் புருஷனையும் 2 மகன்களையும் கூட்டிட்டு வெளியில போறாங்க. பாருங்க, the wrong decision of that lady. இந்த மனுஷருடைய ரைட் டிசிஷனால இன்னைக்கு பூமி ஆசீர்வதிக்கப்படுது. ஆனா இந்த அம்மாவுடைய ராங் டிசிஷனால எப்படி கெலாமிட்டி வருதுன்னு பார்க்கலாம். டிசிஷன் டிசைட்ஸ் a destiny. இதுதான் என்னுடைய தீமா நான் இது வைக்கணும்னு பார்க்குறேன். our decision, is it rightly with the Lord, then it is going to be a prosperity. If it is not going to be so, it is destruction. So decision decides our destiny. சரி, நம்ம பார்த்தோம் ஆபிரகாமுடைய லைஃப்ல எவ்விதமாக அவர் தேவனோடு இருந்தது நிமித்தம்தான் ஃபேவர் கேம் இன் ஹிஸ் லைஃப். மனுஷர்கள் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார், தயவை காமிப்பாங்க. இப்போ ரூத்துடைய லைஃப்ல டிசிஷன், நகோமி என்ன பண்றாங்க, அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமை விட்டுட்டு வெளியே போறாங்க, தன்னுடைய 2 மகன்களையும் கூட்டிட்டு புறஜாதியான தேசத்துக்குள்ள போறாங்க. நம்ம படிச்சோம், லோத்து சபிக்கப்பட்ட 2 சந்ததிக்கு தகப்பனா மாறுறார். தாத்தா, ஓகே, லெட் இட் பி அஸ் தகப்பன் மாறுறாரு. அந்த சந்ததி தான் ரூத்து அண்ட் ஓர்பா வராங்க. நல்ல வாழ்ந்த நகோமி என்ன பண்றாங்க, தன்னுடைய புருஷனை இழந்துடுறாங்க, 2 மகன்களையும் இழக்கிறாங்க. ஃபைனலா சொல்றாங்க, இனி நான் கல்யாணமாகி ஒரு பிள்ளைகளை பெற்று வளர்த்து உங்களுக்கு புருஷனா கொடுக்கறதுக்கு முடியாது, அதனால நீங்க 2 பேரும் உங்க சொந்த தேசத்துக்கே போயிடுங்கன்றாங்க. 2 மருமகளையும்
மூத்த மருமகள் தம் மாமியாரை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது அவங்கக்கிட்ட குட் பை சொல்லிட்டு போயிடுறாங்க. whereas Ruth takes a decision. இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு எசன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த அம்மா பார்க்குறாங்க, நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஏதோ சம்திங் இந்த ரூத்துடைய லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. பாருங்க, ரூத் அம்மா ஒரு தேவனை அறியாத ஒரு தாய், சபிக்கப்பட்ட சந்ததியாகிய மோபாபிய ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கு எல்லாமே நெகட்டிவ் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் தெய்வம் என்று அந்த இடத்துல அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க மாமியார் இடத்துல சொல்றாங்க, வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஓகே, இந்த ரூத் டிசிஷன் brings in a legacy. இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த டிசிஷன் தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில வருகிறார். அவர்கள் மூலியமா தான் தாவீதுடைய தகப்பன் வீடு வருது, ஜெஸ்ஸியுடைய குடும்பம் வருகிறது. ஒண்ணுமே இல்லை, அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ். இதுதான் அன்றைக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. ஆனா அன்னைக்கு டிசிஷன் எடுக்கிறாங்க, நகோமியை பார்த்து, இல்லம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். என்ன அந்த அம்மாக்குள்ள கண்டார்கள் நம்ம சிந்திக்கணும். நகோமியுடைய லைஃப் டோட்டலி கான். புருஷன் போயாச்சு, 2 மகன்களும் போயாச்சு. இந்த அம்மாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு கூட கிடையாது. அடுத்த வேளை நம்ம லிட்ரலா எடுக்கணும்னா அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாத ஒரு கட்டத்துல வாழ்கிற வாழ்க்கை நகோமி. இறந்தாச்சு, எல்லாமே போச்சு. அந்த அம்மா டிசிஷன் எடுக்கிறாங்க, நான் மறுபடியும் என் சொந்த தேசத்துக்கு நான் வரேன். பெத்லஹேம் என்பது அப்பத்தின் வீடு, தேவனுடைய பட்டணம், தேவனுடைய இடத்துக்கு நான் வரேன். என்ன கர்த்தர் அவர் இரக்கத்தை காண்பிப்பார். அவங்களுக்குள்ள ஒரு டிசிஷனோடு வராங்க. அப்போ மருமகள் ரூத் என்ன சொல்றா, என்னை விட்டு போகாதன்னு சொல்லாத. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஒரு வயசான அம்மா கிட்ட என்ன கிடைக்க போகுது பாருங்க. மாமியார், அதுவும் மாமியார் கிட்ட என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த அம்மாவுடைய டிசிஷன் டிசைட்ஸ் அ டெஸ்டினி. இன்றைக்கு கர்த்தர் அந்த அம்மாவுடைய உத்தமத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் கர்த்தர் he sees us இன்டென்ஸா பார்க்கிறார். உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய எண்ணங்கள் என்னத்துல இருக்கு? உன் வாழ்க்கை நீ என்ன நீயே டிசைட் பண்ணணும்னு பார்க்குறியா, இல்லை என்ன சார்ந்து வாழணும்னு பார்க்குறியா? ரூத்துடைய லைஃப்பை பார்க்கலாம். கிளியரா சொல்றாங்க, உன் தேவன் என் தேவன். மோவாபிய ஸ்திரீக்கு என்ன தேவன்? அவங்க எலியை வணங்குவாங்க, யானையை வணங்குவாங்க, கல் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வணங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்திரீ நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. பார்த்து, கிடையாது, உன்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை தான் அறிந்து தனக்குள்ள விசுவாசித்து அந்த அறிக்கை பண்றாங்க. உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். தென் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போறாங்க. அடுத்த வேளை ஆகாரம் கிடையாது. யாரோ சொல்ல போய் அந்த இடத்துல ஒரு அறுவடை நடக்குதுன்னு போறாங்க. ஸோ லிட்ரலா ரூத்த ஒரு வேலைக்காரியாகவும் நம்மளுடைய
லோவஸ்ட் ஸ்டேட், எல்லாம் அறுவடை ஆன பிறகு கீழே சிந்தி இருக்கிறத பொறுக்கிறதுக்காக போறாப்புல ரூத். அந்த இடத்துல கர்த்தர் அவளை காண்கிறார். அன்றைக்கு ஆகாரை கண்ட தேவன் வனாந்திரத்துல தன் மகன் சாகிறத காண முடியாதபடிக்கு அவ கதறா. கத்தரை சொல்ற, நீர் என்னை காண்கிற தேவன். அதே தான் இங்க ரூத்தை கத்தர் காண்கிறார். அந்த எளிமையை கண்டார். தான் முதிர்ந்த தாய்க்கு தாயா தான் ஏத்துக்கிட்டாங்க, மாமியாரா ஏத்துக்கல, தாயா ஏத்துக்கிறாங்க, பணிவிடை செய்யறாங்க. அவளுடைய நற்குணங்கள் வெளிவருகிறது. அதை மற்ற மனுஷர் பார்க்குறாங்க. அந்த அந்த தோட்டத்தின் தலைவன் பார்க்குறாரு, ஊர் தலைவன் பார்க்குறாரு, இது யாரு இவ்வளோ நல்ல ஒரு பெண்ணை அந்த இடத்துல காண்கிறார். அந்த ஜனங்களும் சொல்றாங்க, நஹோமியுடைய மருமகள், ஒரு நல்ல பேர், குட் நேம். அந்த இடத்துல அந்த அம்மா அந்த அந்த பட்டணத்துக்கு காண்பிக்கப்படுது. தன்னுடைய கிரியை, she is showing her deeds. நம்மளோட பேச்சை காட்டில நம்மளுடைய கிரியை தான் பேசணும். எல்லாரும் பேசலாம், நம்ம கிரியை எப்படி இருக்குது? கர்த்தர் நிதானித்து பார்க்கிறவர், உள்ளந்திரிங்கிற பார்க்கிறவர், நம்மளுடைய கிரியையும் பார்க்கிறவர் அவர்தான். அன்றைக்கு ரூத்துடைய வாழ்க்கையை கண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுகிறார். அங்க போவாச அவர் கண்களிலே தயவு கிடைக்க செய்து அவர் அது வரைக்கும் ஒரு கல்யாணமே பண்ணாத மனுஷன் அவளை மனைவியா ஏற்றுக்கொள்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு அந்த அம்மா ஒரு லெகசியா தன்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காங்க. இன்றைக்கும் அவர்களை குறித்து பேசுறதுக்கு கர்த்தர் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனியல் லைஃபை உருவாக்கி தந்திருக்கார். நம்ம ஃபுல் டீட்டெயில் நான் போகலை, நான் ஒரு ஜஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Decision decides our destiny. ஏப்ரஹாமுடைய டெஸ்டினி வாஸ் பிளெஸிங், லோத்துடைய டெஸ்டினி டெஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இந்த இடத்துல ரூத்துடைய லைஃப், ஹர் டெசிஷன் இன்னைக்கு லெகசியாக மாறி இருக்கு. ஓர்பாவுடைய டெஸ்டினி அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கு. நம்ம லைஃப்பை நம்ம நிதானித்து பார்க்கணும். என் லைஃப் am I bringing in glory to God? என் தேவனுடைய நாமம் என் மூலியமா மகிமைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னா, இல்லாட்டி நான் சூப்பர்ஃபிஷியல் லைஃபா நான் வாழ்றேன்னா? நிதானித்து பாருங்க. சரி, ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையதா இருக்கிறவரே, அப்பா, ஒரு லைஃப் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு லைஃப் உமக்காக நாங்க வாழணும். எங்களுடைய கிரியை நீர் நிதானித்து பார்த்தா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசின்னு சொல்லி உம்மண்டு நாங்கள் சாட்சி பெற எங்களை மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரேசு நிமித்த தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம்.